கத்தருடைய உதய் போர்ட் மேல கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. சில ஏவுகணைகளை கத்தர் தடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வந்தாலும் உதய் போர்ட் மேல கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வெளிவருகிறது. அதே நேரம் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5வது படைத்தளத்தின் மீது உச்சகட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் ஈரான் தன்னுடைய பதிலடியை சொன்னது போன்று உச்சகட்டமாக அறிவித்திருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாமே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தற்போது ஈரான் இஸ்ரேல் மீதும் அதேபோன்று அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் பலத்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய முதல் கட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் இந்த அளவுக்கு ஏற்படும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று இஸ்ரேலுடைய சேனல் 20 உள்ளிட்ட ஹெரேட்ஸ் உள்ளிட்ட ஊடகங்களை செய்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலுடைய நார்த் இஸ்ரேல் பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம், இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள் முழுவதுமாக கடுமையான வெடிப்பு சத்தங்களும் தீப்பிழம்புகளும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணைகளை இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் போய்விட்டது என்கிற செய்திகளையும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் திடீரென கத்தரும் ஹை அலர்ட்டை வெளிப்படுத்தி இருந்தாங்க. மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவித்த அடுத்த நிமிடங்களிலேயே கத்தருடைய உதய் போர்ட் மேல கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. சில ஏவுகணைகளை கத்தர் தடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வந்தாலும் உதய் போர்ட் மேல கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வெளிவருகிறது. அதே நேரம் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5வது படைத்தளத்தின் மீது உச்சகட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பஹ்ரைனில் இருக்கிற அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தலைமையகம் கடுமையான தீப்பிழம்புகளோடு புகைமூட்டமாக